நிறைய சிக்கன், வெஜிடபிள்ஸ், பச்சை பயிறு, கோதுமை இதெல்லாம் கலந்த ஒரு சத்தான உணவு. ஏன்னா என்னால் ஒரு வேளை சாப்பாடு தான் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுது. வீட்டில் இருக்க குழந்தையாகட்டும் சரி, வெளியில் இருக்க 300 குழந்தைங்களாகட்டும் சரி, அந்த ஒரு வேளை சாப்பாடாவது அதுங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக போகணுன்றதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ கொழுப்பு வழிய வழிய அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணவை நான் பரிமாறுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க எதுவுமே, ரோட்டில் இருக்க குழந்தைங்க எதுவுமே அடுத்தவங்களுடைய டார்கெட்டுக்கு ஆளாகாது. அதுங்க கொஞ்சம் ஸ்கின் கம்ப்ளைண்ட்டோடவோ, தோல் நோயோடவோ, இல்லை சொறி பிடிச்சோ, இல்லை நல்லா இல்லாமலோ இருந்தால் மக்கள் அதை சும்மாவே விட மாட்டாங்க. அருவருப்பாக பார்க்குறது, ஓடுறது, இங்கே ஒரு சொறி நாய் இருக்குது, வெறி நாய் இருக்குது, அதை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறது, அந்த மாதிரி பல விதமான இன்னல்களுக்கு அதுக்கு ஆளாகும். ஒருவேளை அந்த நாய்ங்க நல்லா சாப்பிட்டு அழகாக இருந்துச்சுங்கன்னா கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு இறக்கம் வரும். ஐயோ இது பரவாயில்ல, பார்க்க நல்லா தானே இருக்குது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இது என் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இதே உணவை தான் நான் கொடுக்குறேன். என்னை நம்பி இருக்க ரோட்டில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கும் நான் இதே உணவை தான் கொடுக்குறேன். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி, வெளியில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரின்னு இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாமே ரெஸ்கியூஸ் தான். இதுங்கெல்லாம் குணமாச்சுன்னா நான் திரும்ப ரோட்டில் தான் விட போகிறேன். அந்த சாப்பாடும், அந்த நெய்யும், அந்த சிக்கனும், அந்த கொழுப்பும் கலந்த ஒரு உணவு அவ்வளோ ஒரு போஷாக்கான ஸ்கின் கோட்டையும், அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே தாய்கிட்ட இருந்து பிரித்து 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 கொண்டு வரக்கூடிய குழந்தைகள் என்ன தான் போஷாக்காக கொடுத்தாலும் தாய்ப்பாலுக்கு இணையாக எதுவுமே வராது. அது மனுஷ தாய்ப்பாலானாலும் சரி, மிருக தாய்ப்பாலானாலும் சரி, தாய்ப்பாலுக்கு இணையான உணவு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது இல்லைனாலே பார்வோ, மிச்ச நோய், இது எல்லாமே வரும். இந்த குழந்தைங்க எல்லாமே நான் அடாப்ஷனுக்கு கொடுத்தாகணும், இல்லை ரோட்லேயே தான் தங்கிடும். அடாப்ஷன் போகாத பெண் குழந்தைங்கள்லாம் ஒருவேளை யாராவது கார்ப்பரேஷனில் பிடிச்சிட்டு போனாலோ, இல்லை ஆப்ரேஷன் போனாலோ அதுங்க ஃபிட் ஆகணும், ஆப்ரேஷனை தாங்கணும். ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க அதுங்க தாங்கணும். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவை அதுங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த குறையுமே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள், எல்லா குழந்தைங்களும் எவ்வளோ அழகாக இருக்குது. தெருவில் அம்மா கிட்டேருந்து கைவிடப்பட்ட குழந்தைகள் தானே, எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அடாப்ஷன் எடுக்கிறவங்க. ஏன்னா எல்லாருக்குமே ப்ரீடு மோகம் இருக்குது. நாயா புஸ்கு புஸ்குன்னு இருக்கணும், அழகாக இருக்கணும். ஆனால் வாங்குறவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியாது. ஆனால் அவங்க வாங்குகிற நாய் மட்டும் அழகாக இருக்கணும். இதோ இந்த குழந்தைங்கள்லாம் புதுசாக இப்போ தான் கைவிடப்பட்ட குழந்தைகள். 3 குழந்தைங்கள ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி கொண்டாந்து வச்சுருக்காங்க. பூனைகளும் அதே மாதிரி தான் போராடணும், நாள் முழுக்க அதுங்க போராடணும். எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தாலையும் டோனஸ் ஆசீர்வாதத்தாலையும் நல்ல உணவை கொடுக்குறேன். நன்றி.